தோழர்களே வணக்கம். நான் இருக்கக்கூடிய பகுதி தூத்துக்குடி மாவட்டம் கண்ணாண்டிவள ஊர். இந்த கண்ணாண்டிவள ஊர் வந்து நட்டாச்சி பஞ்சாயத்துக்குரிய உட்பட்ட ஒரு பகுதி. இந்த பகுதியுடைய ரோட்டை பாருங்கள், எப்படி கிடக்கு பாருங்கள், கல்களை பாருங்கள். இந்த ரோடு வந்து இந்த கண்ணாண்டிவள ஊர் வழியாக போய் இந்த சின்ன நடத்தி வழியாக போய் ஏரல் நகரத்துக்கு போகக்கூடிய ஒரு சாலை, பிரதான சாலை. இந்த சாலையை கொத்தி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயாச்சு. கொத்தி கிளறி போட்டுட்டு அப்படியே விட்டாங்க. ஒரு மாதத்துக்கு மேலே, 2 மாதம் ஆக போகுது. இதுக்கு மேலே தான் 2 சக்கர வாகனம், 4 சக்கர வாகனம், குறிப்பாக மகளிர் ஒரு பேர்காலத்துக்கு அவசர சிகிச்சைக்கு இந்த ஏரலுக்கு போனால் கூட ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகி தான் பெண்கள்லாம் போயிட்டுருக்காங்க. பெண்கள், குழந்தைகள் சிகிச்சைக்கு போகக்கூடிய ஒரே வழி தான் ஏரலுக்கு. மருத்துவமனைக்கு போகக்கூடிய ஒரு வழி, அவசர கால சிகிச்சைகளுக்கும் மருத்துவ சிகிச்சைகளுக்கும் போகக்கூடிய ஒரு பாதையே இந்த ஊருக்கு இவங்க தான். ஒரு மினி பஸ் மட்டும் தான் ஓடுது, ஒரு கட்ட பஸ்ஸு. அந்த மினி பேருந்து சிற்றுந்து ஓடக்கூடிய பாதையும் தான். அதற்காக இந்த பஸ் இப்போ ஓடுறதும் கிடையாது. இந்த பாதையை கொத்தி போட்டதுனால இப்படி ஒரு அவலமான சூழல் நடைபெற்றிருக்கு. ஆகவே இந்த ரோட்டை வந்து போர்க்கால அடிப்படையில் சீரமைக்குங்கிற கோரிக்கையை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் திருவண்ணம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களுக்கும் குறிப்பாக மாண்புமிகு முதல்வர் டாக்டர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் கோரிக்கை வைக்கும். போர்க்கால அடிப்படையில் இந்த ரோட்டை சீரமைக்கணும் கோரிக்கை வைக்கும். அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா.